இது ஒரு 42 வசனம் ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாடலை காட்டுகிறது. 2 பேர் பேசிக்கொள்வதை காட்டுகிறது. சமாரியா ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்துவிட்டு சமாரியா பட்டணத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது அதுல பாருங்க, அதுல 4வது வசனம், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். சொல்லுங்க, சமாரியா பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கிற, சமாரியா தேசத்துல இருக்கிற சீகார் என்கிற ஒரு பட்டணத்துக்கு, ஒரு ஊருக்கு வந்தார். பாருங்க, 6வது வசனம் சொல்கிறது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். சொல்லலாமா? இயேசு தேவன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய மடியில் இருந்தவர், பரலோகவாசி. பூமிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் யாரு? பரலோகவாசி. அவருக்கு இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் மாம்ச ரீதியான எல்லா உபாதைகளும் இருந்தது. தேவதூதர்களுக்கெல்லாம் பசி எடுக்காது, மனுஷர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? பசி எடுக்கும். அவர் தேவனாய் இருந்தவர், தேவனுடைய குமாரனாய் கன்னிமரியின் இடத்திலிருந்து பிறந்ததுக்கு அப்புறம் பூமியில அவருடைய சரீரத்துல எல்லா காரியங்களும் மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நிச்சயமா அவர் கடவுள் தானே, அவருக்கு எதுக்குமே நடக்கல அப்படின்னு சொல்லிலாம் இருக்காங்க. அவர் கடவுள், அதனாலதான் சிலுவையை ஈஸியா சுமந்துட்டார். வலி வேதனைகளோடு தான் சிலுவையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுமந்தார். இந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இளைப்படைந்தவராய். பாருங்க, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய். நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போனா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம், நடக்க முடியலன்னு சொல்லி சொல்றோம். ஒரு வேலை செஞ்சா டயர்ட் ஆயிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், இல்ல ஆகாரம் ஏதாவது சாப்பிடுறோம், இல்ல கடை ஏதாவது இருந்தா ஏதாவது வாங்கி சாப்பிடுறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உடம்பு எப்படி இருக்குது? ரொம்ப டயர்டா இருக்குது. அவருக்கு தண்ணி தாகம், அவருக்கு பசி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் போய் என்ன பண்றாரு? அங்க கிணறு இருக்குது, அந்த கிணத்தாண்ட உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கிணத்தை சுத்திலும் உட்கார்றதுக்கு மனுஷர்கள் உட்கார்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த சுமை தாங்கி கல் இருக்கும், ஆளுங்க உட்கார்ற மாதிரி பெரிய பெரிய பாறைகளை சமன்படுத்தி உட்கார்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. எங்க நீர்நிலைகள் உண்டோ அந்த இடத்துல எல்லாம் மனுஷர்கள் தங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா பழைய காலத்தில எல்லாம் இந்த குழாய் வசதி, வாட்டர் கேன் வசதி இதெல்லாம் இல்லை. எங்க நீர்நிலை இருக்குதோ அங்க பிரயாணமா போறவங்க, அந்த வழி போகிறவர்கள் அந்த இடத்துல தங்கி கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு அதுக்கப்புறம் கடந்து போவாங்க. எந்த இடத்துல எல்லாம் கிணறு இருக்குதோ அங்க ஆடு மாடு மிருக ஜீவன்களை என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்கு கொண்டு வருவாங்க. தண்ணி, அந்த ஆடு மாடு மிருக ஜீவன்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளும்படி கொண்டு வருவாங்க. எலியாசர் கூட ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு போகும்போது என்ன பண்ணாங்க? ரெபெக்கா அந்த கிணத்தாண்ட இறங்கி தண்ணி எல்லாம் கொண்டு என்ன பண்ணாங்க? ஊத்துனாங்க. அப்ப தங்குவதற்கான வசதி அந்த கிணற்றுக்கு, நீர்வூற்றுகளுக்கு அருகாமையில இருக்கும். இயேசு கிறிஸ்து அங்க டயர்டா அந்த மரத்தடியில உட்கார்றாரு. உட்காரும் போது அந்த சூழ்நிலை பார்த்து என்ன பண்றாங்க? ஊருக்குள்ள இருந்து ஒரு அம்மா தண்ணி போடுறதுக்கு வர்றாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? கேட்டிருப்போம், இந்த சத்தியத்தை தியானிச்சோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் தண்ணி கேட்கிறார் அந்த அம்மா கிட்ட. என்ன கேட்கிறாரு பாருங்க, 8வது வசனம். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இயேசு தண்ணி கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, களவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி
நீர் யூதராய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அவரை பார்த்தாவே யூத அந்த அடையாளம் இருக்கிறது. யூதர்கள் எல்லாம் நம்ம இப்பதான் சிங்கங்கள் எல்லாம் பார்த்தா ஈஸியா என்ன பண்ணிடுவான், கண்டுபிடிச்சிருவோம். அவன் தலையில என்ன பண்ணிருப்பாங்க, அந்த டர்பன் கட்டியிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க. இல்ல முஸ்லீம்களை பார்த்தா கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் வந்து சவரம் பண்ணிக்கிறாங்க, முகச்சவரம் செய்து கொள்றாங்க. பழைய முஸ்லீம் தான் பேசி எடுத்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க. இது மாதிரி ஒரு அடையாளம் யூதர்களுக்கு இருந்தது. அவர்கள் உடுக்கிற வஸ்திரத்தினாலேயோ அவர்களுடைய வெளி தோற்றத்தினாலேயோ யூதர்களை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எளிதாக அடையாளம் பண்ணலாம். இந்த அம்மா பார்த்த உடனே நீர் யூதன், நீர் எங்ககிட்ட தண்ணி கேட்டு வாங்கி குடிக்கிறது தவறு, அது எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 10வது வசனம், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். முரண்பாடான வார்த்தைகளாக தோன்றும் நம்ம படிக்கும் போது. அவர் தண்ணி கேட்கிறாரு, நம்ம என்னங்கய்யா நீங்க கொஞ்சம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, எங்க கிட்ட போய் தண்ணி கேட்கறீங்களா, அது எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் பாருங்க, நான் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா நீயே என்கிட்ட என்ன பண்ணிருப்ப, தண்ணி கேட்டிருப்ப. அப்போ இவர் அடுத்தவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதை குறித்து பேசுகிறார். கேட்டதெனவோ தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளும்படி. அந்த அம்மாவுக்கு எப்படியாயினும் நான் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும், தன் மூலமாய் அந்த மகள் ரட்சிப்படைய வேண்டும், அந்த மகள் மூலமாய் அந்த கிராமமே ரட்சிப்படைய வேண்டும் என்கிற ஒரு தேவ திட்டத்தோடு அங்க போய் உட்கார்றார் ஆண்டவர். சும்மா ஒரு தண்ணியை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனா அவர் பாருங்க, அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நான் யாரு, நான் எதுக்காக தண்ணி கேட்கிறேன்ற விவரம் தெரியாம நீங்க பேசுறீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்டயே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தண்ணி கேட்டிருப்பீங்க. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, அதற்கு அந்த 11வது வசனம், ஆண்டவரே அந்த கடத்துல இறங்கி குடிக்க முடியாது, மேல இருந்துதான் என்ன பண்ண முடியும், மொள்ள முடியும், கிணறும் ஆழமா இருக்குது, பின்ன எப்படி உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இவரை குறித்து அறிந்து கொள்ளும்படியான வார்த்தைகளை கேட்கிறாங்க, சந்தேகமான வார்த்தைகளை கேட்கிறாங்க. அப்ப அடுத்தது பாருங்க, அந்த பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ, அவருடைய பிள்ளைகளோ அவருடைய மிருக ஜீவன்களோ இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன பண்ணாது, தாகம் உண்டாது. இவரு ஆவிக்குரிய கதைகளை பேசுகிறார், அந்த அம்மா மாம்ச ரீதியாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார், அந்த அம்மா உலக போஜனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சரீர சுகத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியார், அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் இதுல குடிச்சாங்க. கிணறு ஆழமா இருக்குது, மொண்டு கொள்ள இடத்துல எதுவுமே இல்ல, பின்ன எப்படி நீங்க நித்திய ஜீவனை குடிப்பீங்க, ஜீவ தண்ணீரை குடிப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது இந்த அம்மா கிட்ட இந்த கருத்தை சொல்ல பாருங்க, 11வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவருக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நிறைய பேரு இந்த சரீர தாகத்தை தீர்த்து கொள்ளவும் சரீர பசியை போக்கிக் கொள்ளவும் தான் நம்ம ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். நிறைய பேர் இல்ல, எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம். எப்படியாயினும் நம்முடைய பசியை நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், தொடர்ந்து நம்முடைய குடும்பம் பசி இல்லாம வாழணும், அதுக்கு ஏதாவது நம்ம சம்பாதிக்கணும். அப்படித்தான் ஓடுறோம். நித்திய ஜீவனை குறித்து நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் இயேசு இந்த இடத்துல அவருக்கு தாகமா இருந்தாலும்
அடுத்தவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடையே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபையெல்லாம் கூடி வந்துருச்சு. போதகர் சபையெல்லாம் அவ்வளவா போதகர் வரலையான்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. போதகர் ஒரு சின்ன பையில ஒரு பைய எடுத்துட்டு வந்து புல்பீட்ல வந்து வச்சாரு. சரி, எல்லா கண்களை மூடுவோம், ஜபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணாரு. ஆராதனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா அவர் என்ன பிரசங்கம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த பைய எடுத்து திறந்து பையில இருந்து ஒரு சேவிங் பிளேடு, ஒரு கண்ணாடி, முகத்துக்கு பூசிக்கிற அந்த கிரீம் எடுத்து என்ன பண்றாரு, அந்த பிரஷ்ல தொட்டு நல்லா அப்ளை பண்றாரு. கண்ணாடியை பார்த்து தண்ணியை தொட்டு நல்லா அப்ளை பண்றாரு புல்பீட்ல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நான் கூட சில நேரங்களில் ஏதாவது உதாரணமா சொல்லணும்னா அப்படி செய்வேன். தொட்டு தொட்டு பூசிக்கிறாரு, நல்லா பூசிக்கிறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு சகிக்க முடியாத சூழ்நிலையில உணர்றாங்க. என்ன அவரு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பாஸ்ட் 2 நாள் 3 நாள் சேவிங் பண்ணாம இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேவிங் பண்றாரு. சேவிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டவுல எடுத்து வச்சுட்டு என்ன பண்றாரு, சரி இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செய்தியை கொடுத்துட்டு முடிச்சிடுறாரு. ரேடியோ சொல்லுங்க. ஜனங்க அவர்கிட்ட நேரடியா கேட்க முடியாம இதே மாதிரி ஜப்பையா வீடியோ எடுத்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புற மாதிரி ஆளுக்கு செல்போன் வச்சிருந்தவங்க எல்லாம் இவர் சேவிங் பண்ணது என்ன பண்ணாங்க, எடுத்து வீடியோ போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி எப்படி அனுப்ப முடியுமா போய் சொல்றோம். என்ன பண்ணா தெரியுமா, அந்த வாரம் அதை எழுத்தியா எங்களுக்கெல்லாம் அந்த சபைக்கு போகணும்னு, இதெல்லாம் சகிக்கணும்னு, இதெல்லாம் பார்க்கணும்னு, நாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ற சேஷ்டிகள்லாம், இவர் பண்ற பிரச்சனத்தை எல்லாம் நாங்க இன்னும் அனுபவிச்சுருக்கிறோம். நாங்க எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொன்னோம், தலைமை போதகர்கிட்ட எங்களுக்கு வேற பாஸ்டர் போடுங்கன்னு சொல்லி சொன்னோம். இவருடைய தொந்தரவு எங்களால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குரூப் கமிட்டி இருப்பாங்கல்ல, உள்ள லோக்கல் பாஸ்டருக்கு ஒத்துவராதவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் நேரம் யார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, பெரிய கிட்ட போய் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, பெரிய கிட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. பெரிய என்ன பண்ணாரு, உடனே அவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற, சரிங்கய்யா நான் அடுத்த வாரம் சபையில இதை குறித்து விளக்கத்தை கொடுக்கிறேன், இந்த ஒரு வாரம் கொடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிட்ட ஒரு சமாதானம் சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்துட்டாரு சபைக்கு. அடுத்த வாரம் புதுசா ஒரு பாஸ்டர் வருவாருன்னு எதிர்பார்த்த ஜனங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. திருப்பி அதே ஆள் தான் வந்து நிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு ஒரு அசிங்கத்தை குறிப்பிட்டு நின்று செஞ்சுட்டு டக்குன்னு திருப்பி அவரே வந்து நிக்கிறாரு. வேற பாஸ்டர் போடுவாருன்னு பார்த்தா நம்ம போய் சொன்னது கூட வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்றாரு, வந்து ஒரு எல்லாரும் கவனமா கேளுங்க, எல்லாருக்கும் நான் மிகுந்த நன்றி கடன் பெற்றவனா இருக்கிறேன். மீண்டும் இந்த சபைக்கு அதை போட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து நான் இங்கதான் இருக்க போறேன். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து நம்ம செய்திக்கு போலாம். நான் செய்த தவிர நான் உங்களுக்கு எதனால செய்தேன்னு சொல்லி சொல்றேன். எத்தனையோ வாரம் நானு பிரசங்கித்து இருக்கிறேன், நல்ல செய்திகளை சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசி இருக்கிறேன், சாபத்தை குறிச்சு பேசி இருக்கிறேன், பரலோகத்தை குறிச்சு பேசி இருக்கிறேன், நரகத்தை குறிச்சு பேசி இருக்கிறேன், ரட்சிப்பு குறித்து பேசி இருக்கிறேன், மனம் திரும்புதலை குறித்து பேசி இருக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்களை நான் பேசி இருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர்கிட்ட நீங்க போய் நான் சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் சொன்னீங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் சொன்ன இந்த சத்தியத்தை சொன்னீங்களா? இன்னைக்கு சபையில எங்க ஐயா இதை பிரசங்கிச்சாருன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. யாருமே போய் அந்த விஷயத்தை என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. பக்கத்துல வராதவங்க கிட்ட ஷீலா அவங்க வீட்டுக்காரர் வரல, போயிட்டு ஐயா இன்னைக்கு இதை பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லல. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தாரும் வராதவங்க கிட்ட போய் அந்த சத்தியத்தை சொல்லல. திருவிருந்துல இதை பேசினாரு, முதல் வாரத்துல இதை பேசினாரு, 5 மணி பிரேயருக்கு இதை பேசினாரு, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு இதை பேசினாரு. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லல, நட்பா பழகிறவங்க கிட்ட கூட சொல்லல. ஆனா நான் சேவிங் பண்ண விஷயத்த மட்டும் போயிட்டு
உங்ககிட்ட ஒரு வருஷமா பேசாதவங்க கிட்ட கூட போய் என்ன பண்ணிட்டீங்க, என்னை பத்தி சொல்லிட்டீங்களே. அப்போ ஒரு தவற வேகமாய் பிரசங்கிப்படுத்தி ஊரெல்லாம் போய் போடு முட்டி காலம வைக்கிற நீங்க நற்செய்தியா சொல்லல. அதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். அந்த காரியத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி செஞ்சேன் அப்படி என்று சொல்லி அவர்களிடத்துல சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஷேம் ஆயிடுச்சு. கோபம் வரல, தலையை நோக்குறாங்க. ஆமா இல்ல, ஐயா சொல்றத நம்ம என்ன பண்ணல, போய் வெளியில சொல்லல. அப்போ தவறான செய்திகள், அவசியம் இல்லாத செய்திகள் உலகம் முழுசா பரவி இருக்கிறது. நல்ல செய்திகள் யார்கிட்ட இருந்தையும் என்ன பண்ணல, வெளிப்படல. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அம்மா கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் அது கிணத்தான வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு அந்த தண்ணி என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. நான் டெய்லி அங்கிருந்து தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு நடந்து வந்து இந்த குளத்துல கஷ்டப்பட்டு தண்ணியை மோந்து ஊத்தி கொண்டு போய் எங்க வீட்டுல நான் பயன்படுத்துறேன். நீங்க என்னமோ சொன்னீங்க ஜீவ தண்ணீர், அது என்னைக்கும் சொரகம் என்னைக்கும் நீரூற்றா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்களே. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அது நான் அவருக்கு கொடுக்கும் தண்ணீர் அவருக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே இதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சபைக்கே வரக்கூடாது, நீங்க பேசுறத வீட்டுல இருந்தே கேட்கணும், இல்ல டிவிலே வரணும். சொல்ல தண்ணி வந்து போடுறதுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, கஷ்டமா இருக்குது. இந்த அம்மாவுக்குள்ள இந்த தண்ணியை கொடுத்துட்டாருன்னா ஆண்டவரு, இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருந்து அவங்க ஆடு மாடு பெருக வச்சு இவங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. எதிர்பார்ப்பு பாருங்க, மனுஷனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படக்கூடாது, கர்த்தருக்காக கிரியை செய்யக்கூடாது, உடல் உழைப்ப தேவனுக்காக செலுத்தக்கூடாது, தேவனுக்காக யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கணும், ஜீவ தண்ணீர் கிடைக்கணும். நமக்கு நமக்கு அவங்களுக்கு யாரையோ ஏன் சொல்லணும், நமக்கு என்ன கிடைக்கணும், தேவனுக்காக ஓடக்கூடாது, தேவனுக்காக பிரயாசப்படக்கூடாது, தேவனை துதிக்கக்கூடாது, தேவனை பாடக்கூடாது, தேவனை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே வந்துடும். அந்த அம்மாவுக்கு எதிர்பார்ப்பு பாருங்க, நான் இங்க வராமல் இருக்க பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வந்து முண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் அதுதானே. ஏமா எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ற, நீ வீட்டுல இருக்கும்போதே வந்துருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் ரேஷன் கடைக்கு கூட போயிட்டு என்ன பண்றது இல்ல, வயசானவங்க ரேஷனே வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க, ஆட்டோவில் போட்டு என்ன பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம், வயசானது ரொம்ப நல்ல திட்டம், வரவேற்க வேண்டிய திட்டம். இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறாங்க. ஓஹோ இவர் கொடுத்துட்டாருன்னா நமக்கு என்ன ஆயிடும், தண்ணி வந்துடும், பைப் லைன் போட்டு விட்டுருவாரோ, நம்ம ஏதோ யோசனை பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு, நித்திய ஜீவன் ஜீவ தண்ணீரை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒரு தகுதி இல்லாத ஆளுக்கு நான் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அவங்க எந்த ரூட்ல போறாங்க, இவர் எந்த ரூட்ல போறாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, சரிமா அந்த தண்ணியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ போய் என்ன பண்ணு, உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வா. வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி வாரி போட்டுங்க இந்த அம்மாவுக்கு. உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. தகுதி இல்லாத ஒருவருக்கு தேவனுடைய ரட்சிப்பு தூரமாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். தகுதி உடையவர்கள் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், தகுதி உடையவர்கள் தான் ஆண்டவர் உயர்த்த முடியும். தகுதி உடையவர்களுடைய வீட்டில தான் சமாதானம் இருக்கும். சமாதானத்துக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, சீஷர்களை சொல்லி அனுப்புறாரு.
வசனத்தை சுட்டி காட்டுறதுல தாமதமாகும். அனுப்பும்போது என்ன பண்ற, நீ ஒரு வீட்டுக்குள்ள போ, அவங்க வீட்டுக்கு சமாதானம் சொல்லு, அவங்க உன்னை ஏத்துக்கிட்டா அந்த சமாதானம் அந்த வீட்டுக்கு இருக்கும். ஒருவேளை அவங்க உன்னை அசட்டை பண்ணி அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனா நீங்க சொல்ற வார்த்தைகளை நீங்க வெளியே வந்துருங்க, அந்த சமாதானம் அவங்க குடும்பத்துல இருக்காது. காலில் இருக்கிற தூசியை என்ன பண்ணுங்க, தட்டி விட்டு வந்துருங்க. நியாய தீர்ப்பு நாளில அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். சொல்லுங்க. அப்போ எந்த ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்துக்கு சமாதானம் வேணுமா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற தகுதியுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். இவர் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அந்த அம்மா உலக தண்ணீரை குறித்து அந்த அம்மா யோசனை பண்ணி அந்த தண்ணீரை கொடுத்துருன்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு அவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லணும்னு சொல்லி விருப்பப்படுறதுனால அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவங்க அந்த பாத்திரவான்களை மாத்தி அந்த தண்ணீரை குடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறார், அந்த ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இதற்காக தான் சொல்றாரு, பர்சனல் லைஃப் கூட போறாரு. இங்க கேட்கிறாங்க, எனக்கு ஜபம் பண்ண ஐயான்னு சொல்லி சொன்னா ஜபம் மட்டும் தான் பண்ணணும், என் பாவத்தை குறிச்சு நீ என்ன பண்ணக்கூடாது, கண்டிக்க கூடாது. இங்க ஜபம் பண்ணவங்க கேட்கிறாங்க, நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருந்தா ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியாது, அது ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து மனம் திருப்பு, அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பாஸ்டர் கிட்ட போனேன். அவர் என்ன பண்றாரு, நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்ல சொல்றாரு, மன்னிப்பு கேட்க சொல்றாரு, அவர் ஜெபம் பண்ண வேண்டியதுதானே அவருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கூட சொல்லி இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம தகுதியில்லாதவர்களா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பர்சனல் லைஃப் பாக்குறாரு ஆண்டவர். இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பர்சனல இந்த அம்மா ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அறிக்கை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கவனிக்கிற விரும்புறாரு. அதனாலதான் போய் புருஷனை கூட்டு வந்தாரு. இந்த அம்மா என்ன பண்றது தெரியுமா, உடனே சொல்லுங்க வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை. இல்லையா சொல்லுங்க, எனக்கு புருஷன் இல்லை. அப்ப இவர் சொல்றாரு, உடனே என்ன இவர் பண்றாரு, இவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, புருஷன் இல்லைன்னு சொல்லி நீ சொன்னது உண்மைதான். 5 பேர் புருஷன் உங்களுக்கு இருந்தாங்க, ஆனா இப்போ ஒண்ணு, அங்கீகாரம் உள்ள புருஷர்கள் 5 பேர் இருந்தாங்க, ஆனா இப்போ ஒண்ணு. இப்ப தகுதி இல்லாமல் இருக்கிறியே, அதை பத்தி பேசு. 5 பேர் புருஷர்கள் இருந்தாங்க. எப்படி 5 பேர் புருஷர்கள் இருந்தாங்க? முதல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவர் செத்து போயிருப்பாரு. ரெண்டாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவரும் செத்து போயிருப்பாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே சந்தானம் இல்லாமல் இறந்து போறாங்க, 7 பேர் இறந்து போனாங்க, 8 பேர் இறந்து போனாங்க, 10 பேர் இறந்து போனாங்க, 5 பேர் இறந்து போனாங்க, ஆனா அந்த ஸ்ரீ மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீ செத்து போனா அவங்க பரலோகத்துக்கு போகும்போது எந்த புருஷனுக்கு மனைவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. அவர்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பொண்ண 7 பேர் திருமணம் செய்யறாங்க ஒரே நேரத்தில். இல்ல, ஒருத்தர் இறந்துடுறாரு, அடுத்தது இன்னொருத்தர் கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா அப்படி யூதர்களுக்கான முறைமை அப்படி இருந்தது. ஏன்னா சந்ததியை உருவாக்க வேண்டும். சந்தானம் இல்லாமல் இறந்து போற இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணலாம், இன்னொரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணலாம். ஒரு ஸ்திரியை எத்தனை பேர் வேணா கல்யாணம் பண்ணலாம். வெளியே சொல்லுங்க. அதனாலதான் சந்ததியை உருவாக்கத்தான் நவோமி என்ன பண்ணாங்க, ரூத்துக்கு போவாச கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது வேதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா. அப்ப அங்கீகாரம் உள்ள 5 புருஷர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காம இவர் பர்சனல் லைஃப் எடுத்து உடைச்சிடறாரு, டக்குன்னு உடைச்சிடறாரு. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்களுக்கு அங்கீகாரம் உள்ள புருஷன் இல்லை. இதை சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படையாக பேசுகிறார். பாவம் உள்ளவன் பரிசுத்தத்தை குறித்து கொஞ்சமும் சிந்திக்கவே முடியாது, கொஞ்சமா அது கிட்ட போகவே முடியாது. பாவத்தை கழுவிக்கிட்டாதான் பரிசுத்தம். ஆண்டவர்கிட்ட தன்னை முழுகதியாக ஒப்பு கொடுத்தாதான் நித்திய ஜீவன், ஜீவ தண்ணீர், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம்.
இத மறைச்சிட்டு எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கலையே, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, எனக்கு சுகம் கிடைக்கலையே, எனக்கு சமாதானம் கிடைக்கலையே, என்னைக்கு உன்னுடைய முழு பாவங்களும் கழுவப்படுகிறதோ சொல்றாங்க. பேதுரு எழுதி பிரசங்கம் பண்றாரு, நீங்க தான் ஜீவாதிகாரி பதிய கொலை செய்தீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல. உடனே கேட்கிறவங்க இருதயம் என்ன பண்ணுது? குத்தப்பட்டு, போதகரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து சும்மா அந்த அம்மா கிட்ட டைம் பாஸ்க்காக பேசல. அவர் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளும்படி தண்ணி கேட்கல. இவங்களுக்குள்ள எப்படியாகிலும் என்ன பண்ணிடணும்? ஜீவ தண்ணீரை ஊற்றப்பட வேண்டும். இவங்க மூலமா எப்படியாகிலும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களை நம்ம டச் பண்ணணும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். முதல்ல இவங்களை சரியான ஆளாக நம்ம மாற்றிவிட வேண்டும். சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு சரியான ஒரு வடிவமாக இவர்களை நாம் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதனாலதான் சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா உடனே அப்படியே உடஞ்சு போயிருப்பாங்க. ஆமா ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாருங்க. நீர் தீர்க்கதரிசி என்று நான் உணர்கிறேன். அந்த அம்மா உடனே என்ன பண்றாங்க பாருங்க. உடனே அவங்க அங்க நிக்காம உடனே ஓடுறாங்க. உடனே பாருங்க, உடனே ஓடுறாங்க. 25வது வசனத்துல அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் தமக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு உங்களுடைய பேசுகிற கிறிஸ்து நானே என்றார். 27வது வசனத்துல அவங்க இருந்து பாருங்க, அவங்க வர்றாங்க போஜனம். அப்புறம் பாருங்க 28வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ குடத்தை வைத்துவிட்டு, எப்ப இவங்க ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்பதை நான் அறிகிறேன், என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? என்ன வந்துருச்சு தெரியுமா? அந்த ரட்சிப்பு, ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் எல்லாமே வந்துருச்சு அவங்களுக்குள்ள. எப்போ இவங்க அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்களோ, எப்ப நம்முடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி உணர்றாங்களோ, அப்பவே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்து விட்டார்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி விட்டார்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிச்சவங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவங்க, தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பி ஊருக்குள்ள போறாங்க. இல்லையா சொல்லுங்க. ஊருக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க? ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். இல்லையா சொல்லுங்க. கெட்ட விஷயத்தை சேவிங் பண்ற விஷயத்தை போய் ஊர் முழுக்க சொல்ற விசுவாசியே, பாஸ்டர் திட்டினாரு, ஊர் முழுக்க சொல்ற விசுவாசியே, பாஸ்டர் நன்மையை கூட சொல்லி இருக்கிறாரு, சத்தியத்தை கூட சொல்லி இருக்கிறாரு. அதை என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட பேசி இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த அம்மாவுடைய ரட்சிப்பு, இந்த அம்மாவுடைய ஜீவ ஊற்று அந்த அம்மாவை அந்த இடத்துல நிக்க விடல. உடனே ஊருக்குள்ள போறாங்க. இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? சீஷர்கள் ஊருக்குள்ள சாப்பாடு வாங்க போன சீஷர்களும் வந்துட்டாங்க. இல்லையா சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த அம்மா ஊருக்குள்ள போயிட்டு ஊர் ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். 30வது வசனம், இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்றார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து தண்ணி வேணும்னு கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட. சீஷர்களை அனுப்புறாரு, உள்ள போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு தாகமும் இருக்குது, அவருக்கு பசியும் இருக்குது. தண்ணி கொடுத்தாலும் குடிக்கல. இந்த அம்மா தண்ணி கொடுத்தாலும் பண்ணல, குடிக்கல. இப்போ சீஷர்கள் சொல்றாங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க, சாப்பிடல. இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே மாம்ச ரீதியாகத்தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் நாம தேடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய நோக்கம் எல்லாம் அறியாத போஷனமும் ஜீவ தண்ணீரும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். நாம் அறியாத போஷனம், அவர் சொல்ற பாருங்க, நீங்கள் அறியாத போஷனம் என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்குமே தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர் என்கிட்ட இருக்குது.
அப்ப அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாத, பசி இல்லாத, நம்ம பசி எடுத்து நம்ம கஷ்டப்பட்டு வாழ முடியாத ஒரு போஜனம் அவர்கிட்ட இருக்கிறது. சொல்ற மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்போ அந்த வார்த்தை ஆண்டவருடைய சத்தியம், வார்த்தை தானே சத்தியம். அவரே சொல்றாரு, நான் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து வார்த்தை. அவரே சொல்றாரு, ஐ ஆம் த சத்தியம், நான் சத்தியம், ட்ரூத், உண்மை. அப்ப அந்த சத்தியம் அவருக்குள்ளே இருந்து புறப்படுமானால், அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், அந்த சத்தியத்தின்படி நாம் நடந்தால், இன்னொரு இடத்துல சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால், இந்த உலகத்தில் இருக்கிற ஆகாரத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணீரை விட அது சுவை மிகுந்ததாக நம்முடைய வாழ்க்கையை சமாதானமாக நடத்துகிறதாக. அப்பதான் சொல்றார் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஷணமா இருக்கிறது. நம்ம வீட்டுக்காரமா என்ன பண்ணுவாங்க, என்ன அடிக்கடி கூப்பிடுவாங்க, ஐயா வாங்கய்யா சாப்பிடுங்க ஐயா, சாப்பாடு செஞ்சுட்டு வாங்க ஐயா, பசின்னு சொல்லுங்க, வாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டியை என்ன பண்ணிப்பேன், கைட்டி மாட்டின்னு இருப்பேன். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லியா, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்ட்டு அதை கைட்டி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, ஐயா சாப்பிட்டு போய் செஞ்சுக்க ஐயா. நான் சாப்பிட்டு போய் செய்யறத விட என் கவனம் எல்லாம் எதுல இருக்குது, அந்த வண்டியை எப்படி ஆகிலும் நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணி ஓட வச்சிடணும். அதுல மும்முரமா இறங்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி பசி இருந்தது, பசியோட தான் அந்த வேலையில இறங்கினேன். இருந்தாலும் இப்போ என்னுடைய ஆதங்கம் எல்லாம் அந்த வண்டியை என்ன பண்ணிடணும், எப்படி ஆகிலும் சரி பண்ணி அந்த வண்டியை ஓட வச்சு தான் அது ஒரு திருப்தி. அதனால நான் என்ன சொல்லுவேன், நானு இப்ப சாப்பிடலாமா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அப்போ எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், நம்ம செய்து கொண்டிருக்கிற வேலையில நம்ம திருப்தி அடைவதற்கு முதலிடம் கொடுக்கிறோம். இப்போ வண்டியும் எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டோம், அந்த அம்மா அவசரம், சாப்பிடணும், சீக்கிரமா சாப்பிட்டா அந்த அம்மா போய் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஆனா நமக்கு மனசெல்லாம் எதுல இருக்குது, வண்டியை ரெடி பண்றதுலயே இருக்கு. இப்ப ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்ப கூப்பிடுறாங்க சாப்பிடறதுக்கு, வண்டியை எப்படியோ ரெடி பண்ணி முடிச்சேன், சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுமா எனக்கு. வெளியே சொல்லுங்க, யாரும் பிடிக்காதவங்க, ரொம்ப நாள் பேசாதவங்க, வருஷ கணக்கில் நமக்கு தூரமா இருந்தவங்க அப்படி போகும்போது நம்மள பாக்குறாங்க, நின்று பேசுறாங்க, ரொம்ப பாரத்தை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறோம். கடைசியில வாங்க வீடு பக்கத்துல தான் இருக்கிறோம், வீட்டுக்கு வந்து போங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடும் போது எனக்கு இப்பவே சாப்பிட்டா மாதிரி இருக்குது. இல்லையோ சொல்லுங்க, எனக்கு சாப்பிட்டா, நீங்க பேசுனீங்களே, இவ்வளவு நாள் பேசாம இருந்து என்கிட்ட பேசுனீங்களே, இதுவே எனக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து, என் பிதாவினுடைய கிரியைகளை செய்து முடிப்பதே என்னுடைய போஷணமா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பிதா என்ன கிரியைகளை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதே அவருடைய போஷணமா இருக்கிறதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். நம்மை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்களை நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னுடைய மகிமையை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவதும் நல்லது, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்போ நாம திருப்தி அடைகிறதை மாத்திரம் தான் கவனிக்கிறோம், நம்ம சரீரம் திருப்தி அடைகிறத மாத்திரம் தான் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தாம் செய்த கிரியைகளை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தான் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உண்டு பண்ணின முடித்த பின்பு ஓய்ந்திருந்தபடியால் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு நாளையும் நல்லது 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 என்று கண்டாருன்னு இருக்கும். 6 நாளையும் நல்லது என்று கண்டார், அதை ஆசீர்வதித்தாருன்னு இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க.
ஐயா நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு நாளுக்கும் கீழே பாருங்க, ஒவ்வொரு முதலாம் நாள் படைப்புக்கு கீழே, இரண்டாம் நாள் படைப்புக்கு கீழே ஆசீர்வதிச்சாருன்னு இருக்குதா? எதையாவது இருக்குதா பாருங்க. 6 நாள்ல இருக்குதா பாருங்க. 6 நாளையும் கடைசியில முடியும் போது என்ன சொல்லியிருப்பாரு? நல்லது என்று சொல்லியிருப்பார். அதை பரிசுத்தமாக்கினார் இருக்குதா? அதனால ஆசீர்வதித்தார் சொல்லி இருக்குதா? ஆசீர்வதிச்சார் இருக்குதா? பரிசுத்தமாக்கினார் இருக்குதா? எதையாவது பரிசுத்தமாக்கினார் இருக்குதா? ஏழாம் நாளை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சாரு, பரிசுத்தமும் ஆக்கினார். அப்ப பரிசுத்தமான அந்த நாளுக்குரிய அந்த ஆசீர்வாதம் 6 நாள்ல வச்சிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. இந்த 7ஆம் நாளை பரிசுத்தமாய் நாம் கைக்கொள்ளும் போது, இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் கைக்கொள்ளும் போது, இந்த ஆராதனைக்குரிய இந்த நாளை நாம் பரிசுத்தமாய் கைக்கொள்ளும் போது, கர்த்தருடைய ஆராதனையை நாம் பரிசுத்தமாய் கைக்கொள்ளும் போது, நித்திய ஜீவனை நாம் பரிசுத்தமாய் எதிர்பார்க்கும் போது, ஜீவ தண்ணீரை நாம் பரிசுத்தமாய் எதிர்பார்க்கும் போது, இந்த 6 நாள் உழைப்பிலேயே இந்த 7ஆம் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். இந்த 7ஆம் நாளை எந்த அளவுக்கு, இந்த ஆராதனை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோமோ, 7ஆம் நாள் என்ன நாளே அல்ல, ஆராதனையே, ஆண்டவருடைய சமூகத்தை தாவீது எழுதுகிறார். வேறு இடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது. உடைய பிரகாரங்களை இந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படி அதை எடுத்து வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84:10. 1000 நாளை பார்க்கிறோம் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் மேலானது. அடுத்தது வாசிக்கிறோம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முண்டு கொள்ள இங்க வராமல் இருக்கும்படி, எனக்கு தாங்கு எடுக்காம இருக்கும்படி, எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்களா அது அனுப்பிச்சிருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ சொல்லுங்க. உலக ஆசீர்வாதங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு நல்ல வீட்டை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு நல்ல வாகனத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்களே, ஒரு நல்ல மனைவியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே. நம்ம கேட்டதுதான். இவர் நித்தியசேனை கொடுக்கறத பத்தி பேசுறாரு. அந்தமா இங்க வராமல் இருப்பதை குறித்து பேசுறாங்க, கணத்தான வராமல் இருப்பதை குறித்து பேசுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியான எதிர்பார்ப்புகள் தான், உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகள். போஷணத்துக்காக அல்ல, திரும்பவும் சொல்றேன், தானத்துக்காக, தண்ணீருக்காக அல்ல, சேமிப்புக்காக அல்ல, ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே நம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்தான் சொல்றார், பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். நம்முடைய வாழ்க்கையின் முதல் குறிக்கோள், முதல் திட்டம் எது அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்திட்டோமா, கர்த்தரை குறித்து அடுத்தவர்கிட்ட பேசிட்டோமா, கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிச்சோமா, கர்த்தரிடத்துல நம்ம பேசிட்டோமா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்திட்டோமா, அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை செலுத்திட்டோமா. இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு மனுஷன் கிட்ட இருந்து. நம்ம கிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். பாருங்க 84வது அதிகாரம் 1-2 வசனங்களை கூட வாசிப்போம். சங்கீதம் 84:1-2. பாருங்க, ஆலய பிரகாரங்களின் மேலே, ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. தவனம் தாகமாய் இருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா உண்மையிலே வாஞ்சியா இருக்குது. உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள, உலக பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ள, உலக சந்தோஷத்துக்காக, உலக சின்பங்களுக்காக எங்கேயோ ஓடணும். அதுல வசனம், ஒரு வசனம் முதல்ல வாசிச்ச வசனம் சொல்லுது, 1000 நாள் வேறு இடத்துல வாழ்வதை பார்க்கிறோம், உங்களுடைய சமூகத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது.
1000 நாள் எங்கெங்கயோ போய் எதையோ அனுபவிச்சுட்டு வந்த சந்தோஷத்தை விட தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நடுவுல வாசிச்சு பாருங்க, 27வது அதிகாரம் 4வது வசனம். உங்களுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாகும். 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடுகிறது கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அதுதான் நம்முடைய போஜனம். கர்த்தருடைய வல்லமை தான் நம்முடைய போஜனம். கர்த்தருடைய மகிமை தான் நம்முடைய போஜனம். மகிமையை இழந்திருப்போமானால் நாம் சாதாரண மனுஷனை போல ஆகிவிடுவோம். சிம்சோன் மேல தேவனுடைய மகிமை இருக்கும் போது அவன் பயங்கர பராக்கிரமசாலி என்று சொல்லி உணரப்பட்டான். அவன் தலை சிறைக்கப்பட்டது போது, தலை எதனால் சிறைக்கப்பட்டது? தெளிவாய் மடியில விழுந்ததினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் மடியில, உலக சிற்றின்பங்களில ஒருவன் விழுந்து போனால் அவன் தலை சிறைக்கப்பட்டவன், தேவ மகிமையை இழந்தவன். ஆதமுடைய மகிமை எங்க விழுந்து போனது? புசிக்க வேண்டாம் என்ற கனியை, விலக்கிற கனியை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத கனியை புசித்ததினாலே, கட்டளையை மீறினதினாலே தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுது நிர்வாணமாக்கப்பட்டார்கள்? வணங்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் தீர்மானித்த கன்றுக்குட்டியை வணங்கினதினாலே மலையிலிருந்து இறங்கி வரும்போது மோசே அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டிருந்தார்கள். சொல்லுங்க. இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் இவர் சொல்றாரு, எழுதுறாரு, நான் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக. எலிசா சொல்றாரு, எனக்கு நீங்க சேர்த்து வச்ச பொக்கிஷமும் உங்க பதவியோ உங்க பட்டமோ தேவையில்லை, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை வரம் ரெண்டத்தனையா வேண்டும். வெளியே சொல்லுங்க. எனக்கு வேற ஒண்ணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு பாஸ்டர்ல பதவி கிடைச்சா போதும், எனக்கு ரெவரண்ட் இருந்த பதவி கிடைச்சா போதும், எனக்கு ஊழியக்காரன்ற பதவி கிடைச்சா போதும். நிறைய பேர் ஓடுறாங்க, என்னை எப்படி ஆகிலும் ஊழியக்கார போய் கெஞ்சராங்க, கூத்தாடுறாங்க, என்னை எப்படியாகிலும் ஊழியக்கார ஆக்கிடுங்க, என்னை எப்படியாகிலும் மூப்பனார் ஆக்கிடுங்க, என்னை எப்படியாகிலும் கமிட்டி மெம்பர் ஆக்கிடுங்க, என்னை எப்படியாகிலும் ஒரு முன்னிலைமையில ஒரு முன்னால ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி பண்ணிடுங்க, எனக்கு எப்படியாவது ஒரு போஸ்டை கொடுத்துருங்க. ரெடியா சொல்லுங்க. ரெடியா சொல்லுங்க. இன்னும் கம்பெனியில போய் அதிகாரிக்கு காலில் கையில விடுறாங்க எத்தனையோ பேர், எனக்கு எப்படியாவது ஒரு சூப்பர்வைசர் ஆக்கிடுங்க, எப்படியாவது என்ன வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டுருங்க. ரெடியா சொல்லுங்க. ரெடியா சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது, கர்த்தருடைய மகிமையை நான் பெற்றும்படியாது. எலிசா கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொள்வதை வாஞ்சிக்கிறார். இவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து, நான் பிதாவினுடைய கிரியைகளை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குது. நம்முடைய போஜனம் அரிசியும் பருப்பும், நம்முடைய போஜனம் இறைச்சியும் மீனும். அல்லேலூயா சொல்லுங்க. இது இந்த உலகத்துல நம்மை கனவான்களாக்கும், சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தும். ஆனா போஜனமானது ஒரு நாளும் இறைச்சியோ மீனோ கருவாடோ பிரியாணியோ பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணாது, சேர்க்காது. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சேர வேண்டுமானால் நம்முடைய கிரியைகளினாலே ஆண்டவரை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செயல்களிலே, ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும். தேவ திட்டங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்காக நாம் ஓட வேண்டும், தேவனுக்காக நம்மை அர்ப்பணம் பண்ண வேண்டும், தேவனுக்காக நாம் உழைக்க வேண்டும். இதுதான் நம்மை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடிய. கறி மீன் சாப்பிடுறதோ, பலகாரங்களை செஞ்சு படையல் வைப்பதோ ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணாது, நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக. கருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துடைய போஜனம் பிதாவினுடைய கிரியைகளை செய்து முடிப்பது நம்முடைய போஜனம். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நாம் நடந்து தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவது. தேவன் நிறைய திட்டத்தை வச்சிருக்கிறார் உங்களை கொண்டு நிறைய செய்யணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். நீங்க எந்தெந்த தாளந்துகளை நீங்க பயன்படுத்தி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் அவர் கைகூடி வருவார். உங்களுக்கான தாளந்துகளை, தேவன் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி தேவனுடைய திட்டத்துக்கு நீங்கள் ஒத்துழைங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க பிரயாசப்படுங்க. உங்கள் தோளின் மேல, உங்கள் தலையின் மேல விழுந்த சுமை அதுதான். பவுல் அதுதான் சொல்றாரு, சுவிசேஷம் என் மேல விழுந்த எப்படி இருக்குதான் கடமை. ஒருத்தர் மேலேயும் ஒரு கடமை இருக்குது. ஒவ்வொரு கடமை சொல்றீங்கல்ல, என் பொண்ணை எப்படி ஆகியும் புடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா படுத்துருவேன் சொல்றீங்கல்ல,
பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கிறதுல, என் பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா நான் நிம்மதியா ஆயிடுவேன். வாடகை வீட்டுல இருந்து தவிக்கிறேன், எப்படியாவது ஒரு ஓலை குடிசையாவது ஒண்ணு கட்டிட்டேன்னா நான் நிம்மதி ஆகிடுவேன். இதுதான் நம்ம உலக கடமை. ஆனா ஆண்டவருடைய கடமை சொல்லுது, சுவிசேஷம் உங்கள் மேல விழுது கடமையா இருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. போற இடத்துல எல்லாம் சொல்லு, பேசு ஆண்டவரை குறிச்சு. அப்படி நாமத்துக்காக அவமானப்பட பாத்திரவான்களா எண்ணப்பட்டவர்கள் பாக்கியவான்களா எண்ணப்பட்டார்கள். அவருடைய நாமத்துக்காக எழுந்தவர்கள் பாக்கியவான்கள் எண்ணப்பட்டார்கள். அவருடைய நாமத்தை குறித்து பேசுபவர்கள் அதிசயமா ஆச்சரியமா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பேசு ஆண்டவரை குறிச்சு. சொல்லுங்க, நாம அந்த பூமிக்குரியது மாத்திரம் தேடாம நித்தியத்துக்குரியதை தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.